சீதாராமன். நான் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆகி அவர் சொன்ன மாதிரி நல்ல பொருள் எங்கே கிடைக்கும், கிச்சனில் இருக்கிற பொருள்கள் தான் நமக்கு ஆரோக்கியத்துக்கு பெஸ்ட். ஸோ அது எங்கே கிடைக்குன்னு பார்த்தா இங்கே கிடைச்சது. ஏன்னா வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா சார் தான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவர் தான் என்னுடைய அப்ளைன். ஸோ அவருக்கு பெரிய நன்றி. இந்த நேரத்தில் நன்றி சார் நிச்சயமாக சொல்லி ஆகும். ஏன்னா நாளைக்கு ஒரு கோடி சம்பாதிக்கையில் அவர் ஞாபகம் தான் இருப்பார். ஏன்னா அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். ஸோ கிச்சனில் மாதம் நமக்கு தேவை. இங்கே யாருக்காவது கிச்சன் பொருள் தேவையில்லாதவங்க இருக்கீங்களா? இல்லை. வெளியில் போய் ஏன் வாங்கணும்? வெளியில் பூரா கலப்படம், அதில் வந்து குவாலிட்டி சரியில்லை. நம்மளுக்கு ஆர்கானிக் மெத்தடில் அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளை சாப்பிட்டா நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, டாக்டர்கிட்ட போக வேண்டியது கிடையாது. இவ்வளோ மெடிக்கலும் டாக்டரும் போகலனாலே பெரிய டென்ஷன் ஃப்ரீ இல்லையா? இப்போ இந்தியாவில் உள்ள மெயின் ப்ராப்ளம் என்ன நோய் அதிகமாக இருக்கு? கேன்சர். அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ், அதான் நீரிழிவு வியாதி. நீரிழிவு வியாதி இல்லாத ஆளுகளே கிடையாது. இப்பெல்லாம் ஒருத்தர் பார்த்தா எனக்கு 80 உனக்கு எவ்வளவுங்கிறான். நான் வயசு தான் சொல்றாங்க, அவர் சொல்றாரு எவ்வளவு லெவல்ல இருக்குன்ட்டு. ஏன் டயபெட்டிஸ் வருது? இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஆள் பேசிட்டு இருந்தா சரி, எதுக்கு நீரிழிவு நோய் எப்படி வருதுங்க? ஃபுட்ல எல்லாம் எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் நோய் நீரிழிவு வருமா? கலப்படமான அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா சரி. நான் முதல்ல கார்த்திகேயன் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. என்னை அழைத்ததுக்கு நன்றி. பத்மநாபன் சார் பிரமாதமாக அந்த எம்ஜிஆர் பாட்டுனாலே ஒரு உற்சாகம். அதை வந்து எல்லா கருத்தையும் அவர் சொல்லிட்டார். இங்கே நான் வந்து அரை மணி நேரத்தில் பேசுறத 5 நிமிஷம் பாட்டில் சொல்லிட்டார். அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டு. வேற என்ன பாருங்க சார், நீரிழிவு நோய் வியாதி சரியான வாழ்க்கை முறையை ஒழுங்கா படிக்கிறது இல்லாமல் இருக்கும். வாழ்க்கை முறைனா என்ன மாதிரி? இது சாப்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை. சரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒழுங்கான நேரம் சாப்பாட்டில் என்ன அதிகமாக சாப்பிட்றோம் அதுதான் சாப்பாடு. கார்போஹைட்ரேட், ரைஸ் சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட் வந்து ரைஸ், இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், புட்டு ஆகட்டும், இடியாப்பம், இது எல்லாமே என்ன இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நம்ம உடம்புல இந்த தொண்டை வரைக்கும் தான் இட்லி, பொங்கல் எல்லாம். இது கீழே போயிடுச்சுன்னா ஈரல் என்ன பண்ணும்? எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்ட நீ, எவ்வளோ கார்போஹைட்ரேட், எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ விட்டமின், எவ்வளோ மினரல் அப்படின்னு நம்ம லிவர்ஸ் கேட்கும். ஒன்றுமே இல்லை, வெறும் மாவு சத்து மட்டும் உள்ளே போனால் எப்படி இருக்கு ஆளு? இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, எல்லா குழந்தையும் குண்டு. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஃபேட் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்சுலின் சுரக்கல, அதனால எல்லாரும் குண்டா இருக்காங்க. மேடம் மாதிரி எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன், எப்போ பார்த்தாலும் டிவி, இப்படியே இருந்தா அந்த குழந்தைகளுக்கு விளையாட யாரும் விட மாட்டேங்கிறாங்க. முதல்ல எல்லாம் நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? நம்ம டைம்ல எல்லாம் அப்படியே புக் அதெல்லாம் தூக்கி போட்டு வெளியில போய் ஓடுவோம், விளையாடுவோம். டிவி கிடையாது, மொபைல் ஃபோனும் கிடையாது. அப்போ உடம்பு என்னாச்சு? அருமையா நல்ல எக்ஸசைஸ் கிடைச்சது, கேலரிஸ் போச்சு, ஒபிசிட்டி இல்லை. ஆனா இப்ப குழந்தைகள் வெளியில போனா விட மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? கோபக்குமார் சார் இப்பதான் சொன்னாரு, என்ன மாதிரி பேரண்ட்ஸ் வேணும்னு கேட்டீங்களா? இது அவர் பேசல, எல்லாம் மொபைல் போன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அருமையான பாயிண்ட் சொன்னாரு. அவர் சொன்னாரு என்ன மாதிரியான பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னாரு. விளையாடுற பேரண்ட்ஸ். பிரமாதமா ஒரு அரை மணி நேரம் சார் வீடியோல விளையாட்டு எக்ஸசைஸ் அதை என்கரேஜ் பண்ற பீப்புள் கிடையாது. இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து 10வது ஃபெயிலுங்கிறாங்க. நம்ம இவரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி ஓனர்லாம் ஸ்கூலுக்கே போகல. இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாருங்க? அவரு வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க டீச்சர் வந்து ஒரு நோட் எழுதி கொடுத்தாங்க, இந்த பையனுக்கு எது சொன்னாலும் யாராது, இவனை நீங்க வீட்லயே படிக்க வைங்க அப்படின்னு ஒரு நோட்டு எடுத்து இந்த பையன் கையில கொடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்க சொன்னாங்க. யூஸ்லெஸ் ஃபெலோ, படிக்கிறது எங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ அந்த அம்மா அதை வாங்கி பார்த்துட்டு இவர்கிட்ட சொல்லலை பையன்கிட்ட. அது சொன்னா என்ன இருக்கும்? பையன் ரொம்ப டிஜெக்டட் ஆயிருப்பான். அவர் சொல்றாரு, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்னால தான் முடியும், நான் தான் உனக்கு ஸ்பெஷலாக கொடுக்க முடியும், டீச்சராலே உன்னால முடியாதுன்னு சொல்லி அந்த பையனை என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 50-60 வருஷத்துக்கு எல்லா கண்டுபிடிப்புகளும் அதுக்கப்புறம் என்னைக்கே ஒரு நாள் ஒரு புக்கு தேடையில் அதில் நோட் இருந்திருக்கு. அப்போ அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க அந்த டைம். ஸோ பார்த்தா அதில் எழுதியிருக்கு, இந்த மாதிரி இந்த பையன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. அப்படிப்பட்ட பையனையே ஒரு தாய் நல்ல அறிவுரை கொடுத்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இன்னைக்கு நம்ம லைட்டு கடையில் உட்காந்துருக்கிறோம்னா யார் காரணம்? சார் இந்த ஒபிசிட்டி வந்து நான் ஒரு கிளாஸில் சொன்னேன். நான் ஒரு ட்ரெயினர் பேங்க்ல.
அப்போ சொன்னேன் ஏன் எல்லாம் இவ்வளோ வெயிட் போட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு. ஒருத்தர் சொன்னார் வெயிட்டை